தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 23ஆம் அதிகாரம் 1 முதல் வசனங்கள் 6 முடிய கேட்கலாம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கடித்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்து விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாக இருக்கவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாக ராஜரையும் பண்ணி. கிருபைக்காக உள்ளத்தின் ஆழ்த்துக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக அருமை சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேசத்தை கொண்டு வந்து குடும்பம் வாழ வைத்து பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆண்டவரை கத்தாவே அநேக ஆசீர்வாதங்களை தந்து இந்த சபையில வைத்திருக்கிற கிருபைக்காக சொல்லிருக்கிறோம். மாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன மாவும் குறையில்லாதபடி வைக்க வேண்டுமா செபிக்கிறோம். சிக்க குட்டிகள் தாட்சென்று பட்டியலா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இந்த வேதத்தின்படி ஒரு நன்மையும் குறைபடாதபடி வைத்திருக்கிற உங்களுடைய கிருபைக்காக சோதரம், கொடுத்த ஊழியத்துக்காக சோதரம், அன்றைக்கு கொடுத்த வாஞ்சைக்காக சோதரம். உங்களுடைய தேவையை எல்லாம் சந்திங்க. அன்றைய வேலை சட்டத்தை கட்டுடைய கரக்கூடு வழித்து விடுமா செபிக்கிறோம். நீரே சமாதானத்தையும் வீட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தை நிலவரமாய் தர வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா சோதரம். நீர் எங்களுக்காக மானிடனாய் பிறந்தது ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதோ அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கு நீங்க தர வேண்டுமா செபிக்கிறோம். குறிப்பாக உங்களுடைய வேலை சட்டத்தை கட்டுடைய கரக்கூடு வழித்துங்க. போக்கில வரத்திலும் தேசம் கொடுத்து மகளை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சிஸ்டர் ஆஸ்வதியம் ஆண்டவரே அவள் கொடுத்த வேலைக்காக சோதரம் சோதரம் கட்டுடைய கடை அவங்களோடு கொடுத்து வழித்துங்க. போக்கில வரத்துல தேசம் கொடுத்து வழித்து வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தையும் அந்த நல்ல பலத்தை கட்டிடுமா செபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் கொடுத்த பிள்ளைகளுக்காக சோத்திரம். அந்த ஜாதகக்காகவும் ஜாடஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கரம் அவளோடு கொடுத்து வழித்து வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவேகத்தையும் ஆண்டவரே தேவன் தர வேண்டுமா செபிக்கிறோம். அவங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க கட்டிட வேணுமா செபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே நாளும் கூட வெக்கேஷனுக்காக வந்திருக்கிற ஆண்டவரே அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஆனது சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிற ஆண்டா இருக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. குறிப்பாக 2 குடும்பங்கள் நினைக்கிறோம். உள்ள ஃபாதர் மாதிரி அவங்களுடைய ரிலேஷன் எல்லாரையும் நினைக்கிறோம். அவர்களுக்கும் வருகிற கர்த்தர் கிறிஸ்துமஸ் ஆனது சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிற வருஷமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய இந்த புத்தாண்டானது ஆண்டவரே எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். என்னவருக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் இந்த புதிய ஆண்டில நன்மை கிருபை உன்னை தொடரும் என்ற வேதத்தின்படி இந்த குடும்பத்தில நன்மை கிருபையும் ஆண்டவரை தொடர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கைது செய்த எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் கொடுத்து வழித்து வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வீட்டில் வந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கிறிஸ்துமஸ் ஆனது எல்லோருக்கும் ஆண்டவரை கர்த்தர் நற்செய்தி அறிவிக்கிற ஆண்டா இருக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். வருகிற புத்தாண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை கர்த்தாவே இந்த அனுமதி திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவர் இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பா. வந்து தாத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வருகிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர் முன்னே செல்கிறபடினாலுமே சோத்திரம். போன நாள் எல்லாவற்றையும் செவையாக்குகிறபடினாலும் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நீ செய்யப்பட கிருபைக்காக சோதரிக்கிறோம். உங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. நமக்காக பிறந்திருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானமும் சந்தோஷமும் சகோதரர்களுடைய வாழ்க்கையிலும் சகோதரருடைய வாழ்க்கையிலும் அவருடைய தாயருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பூரணமாய் உண்டாவதாக. பிறக்க இருக்கிற 2026வது புத்தாண்டானது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தல்வாராக. உங்களோடு கூட இருக்கிற சாந்தி சிசுவை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நன்மையால் திருப்தியாக்குவாராக. பிறக்க இருக்கிற ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் அந்த தமிழ் திருச்சபையினர் எல்லோரும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அதுபோல சகோதரர் கிரணுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற கிரணுடைய நண்பர்கள் ஒவ்வொருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் கூட கர்த்தர் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் வாழ்த்துதலையும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவார். ஆமென். புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy Christmas புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy Christmas புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிதே வாழ்த்துகின்றோம், இனிதே வாழ்த்துகின்றோம். We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom of our heart. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.